வணக்கம் நண்பா. நம்முடைய தோட்டத்தில் நம்ம மண்புழுக்களை எப்படி மண்ணிலேருந்து டேரெக்டாக உரக்கொலைக்கு கொண்டு வரோம், அதுக்காக நம்ம என்ன பொருட்களை பயன்படுத்துகிறோம், இந்த மாதிரியான தகவலை தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். பார்த்து பிடிச்சிருந்தால் லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் உங்கள் தோட்டத்தில் தண்ணி பிடிக்கவோ அல்லது நம்ம மாட்டுகளுக்கு தண்ணி கலக்கவோ ஒரு தொட்டி வச்சுருப்போம். அந்த தொட்டி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 200 லிட்டர் கிட்ட தண்ணி நிரப்பிடுங்க. அந்த 200 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 10 கிலோ சாணி அளவுக்கு ஊற்றிடுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 2 கிலோவிலேருந்து 3 கிலோ வெல்லம், இல்லை நாட்டு சக்கரை இல்லை ஆலப்பால், இது எது வேணாலும் இனிப்புக்காக நீங்கள் கலந்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் புளிச்சமோ அல்லது தயிர், இதில் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை. ஸோ இந்த கலவையை என்ன பண்ணுறீங்க, கலந்து ஒரு நாள் அளவுக்கு நல்லா ஊற வச்சு நல்லா கலக்கி விட்டு மூடி வச்சுருங்க. அடுத்த நாள் காலையில் இதை எடுத்து உங்களுடைய சாணி குப்பை எங்கே வச்சுருக்கீங்களோ அந்த குப்பையின் மேலே இதை ஊற்றுங்க, இல்லை தெளித்து விடுங்க. நீங்கள் வீட்டுக்கு முன்னாடி சாணி தெளிக்கிற மாதிரி நல்லா தெளித்து அதை முழுமையாக நனைகிற மாதிரி தெளித்து விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி தெளித்து விடும்போது இதில் இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாமே உங்களுடைய சாணியின் மேலே புரிஞ்சு ஒர்க் ஆகி அந்த எருவை மக்க செஞ்சு அந்த எரு மண்புழு சாப்பிட ஏற்றாப்பில் மாற்றிவிடும். ஸோ அந்த மாதிரி மாற்றி விடும்போது மண்புழுக்கள் எல்லாமே இந்த சாப்பாடை தேடி கண்டிப்பாக மேலே ஓடி வரும். அந்த ஓடி வர எருவை தான் நம்ம அட்ராக்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த சாணிப்பால் மற்றும் வெள்ளைக்கலவை தான் நம்ம சொல்கிற அட்ராக்டன்ட். இந்த அட்ராக்டண்ட்டை நீங்கள் 10 to 15 நாட்களுக்கு ஒரு முறை உங்கள் எருவின் மேலே ரெகுலராக தெளிச்சிட்டு வரும்போது உங்களுடைய எரு மக்கக்கூடிய தன்மையும் சீக்கிரமாக நடக்கும். அது மட்டும் இல்லாமல் அதை நீங்கள் சாதாரணமாக சாணி குப்பை இல்லை ஒரு எரு அப்படின்னு சொல்லாமல் இதை மண்புழு எருவுன்னு அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம். ஸோ இந்த முறையை தான் நீங்கள் தொட்டியில் வளர்க்குறவங்களும் பயன்படுத்தலாம். நீங்கள் ஒரு 15 நாட்களுக்கு சாணியை டைரெக்டாக அப்ளை பண்ண முடியாது தொட்டிக்கு. ஸோ ஒரு 15 நாள் சாணியை நல்லா ஆற வச்சு அதில் இருக்கக்கூடிய வெப்பத்தன்மையெல்லாம் கம்மியான அப்புறம் தான் உங்களுடைய மண்புழு தொட்டிக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க. அந்த டைமுக்கு முன்னாடி இந்த 15 நாட்களுக்கு 2 நாட்கள் ஒரு முறை அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த கலவையை நீங்கள் ரெகுலராக உங்கள் சாணி மேலே அப்ளை பண்ணி வச்சிங்கன்னா உங்கள் சாணியை நீங்கள் மண்ணில் தான் போடணும். எக்காரணம் கொண்டு தரையிலையோ இல்லை ஒரு நல்ல ஒரு கெட்டியான ஒரு தரையின் பரப்புலையோ போடக்கூடாது. நல்ல மண் பரப்பில் போட்டு இது பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்ப இந்த கலவை ஓரளவுக்கு மண்ணில் 5-6 நாளுக்கு கீழே போயிடும். அந்த நேரத்தில் மண்ணில் இருக்கக்கூடிய மண்புழு எல்லாமே உங்களுடைய எருவுக்கு இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்தாப்புல இந்த குட்டி குட்டியாக வந்துடும். ஸோ இந்த மண்புழு எல்லாத்தையுமே அப்படியே கொண்டு போயிட்டு மண்புழு மற்றும் எரு, அதாவது இந்த 15 நாளான சாணி எல்லாமே எடுத்துகிட்டு போய் உங்களோட மண்புழு தொட்டியில் நீங்கள் போடும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மண்புழுவானது ரொம்ப மைனூட் போரஸில் இருக்கும். ஸோ இப்போ நார்மலாகவே இந்த வெர்மிக் கேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, பெரிய பெரிய குருணையாக கிடைக்கும். இது ரொம்ப மைக்ரோ லெவலில் குருணை கிடைக்கிறதுனால உங்கள் செடி உட்கரிக்கும் தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த எருவில் கிடைக்கக்கூடிய சக்தியும் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த முறையை தான் நம்ம தோட்டத்தில் நம்ம செடிகளுக்கு பயன்படுத்திகிட்ருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். நன்றி.